யார் வந்து விவாகரத்து வாங்க ரொம்ப தயங்குறாங்க? அத ஆனா பெண்ணா? தயக்கம் ஆண்கள் கிட்ட தான் அதிகமா இருக்கும். பெண்கள் எப்பவுமே ஒரு விவாகரத்து மனநிலையில தான் இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். என்னன்னா ஆரம்பத்துல அப்பா அம்மா சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்ல லவ் பண்ணிட்டேன்னு ஆசையில கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்துரும், குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துரும். ஒரு 10-15 வருஷம் ஆயிடும், குழந்தை வளர்ந்துருவான், அவன் வேலையை அவனே பார்த்துப்பான், அவனே சாப்பிட்டுப்பான், அவனே ஸ்கூலுக்கு போயிடுவான். ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா செட் ஆயிடுவாங்க, இவ இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க. மாமனார் மாமியார் எல்லாம் எல்லா ஆட்டத்தையும் போட்டு முடிச்சு அவங்களும் அடங்கிடுவாங்க. இவங்க அந்த 15 வருஷம் கழிச்சு அப்பதான் இவங்களுக்கு தெரியும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது இல்ல, அந்த வாழ்க்கையை நான் இழந்துட்டேன் இல்லையா. நான் அந்த வாழ்க்கையை அதுக்கப்புறம் தான் அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அந்த தேடலோட வெளிப்பாடு தான் விவாகரத்துக்களுக்கான மிகப்பெரிய காரணம். நிறைய பேர் வர்றதுக்கான மிகப்பெரிய காரணம். பெண்கள் கிட்ட போயிட்டு உங்களோட விவாகரத்துக்கு பின்னாடி நீங்க உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, ஒருத்தருக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும், ஒருத்தருக்கு டிக்னிட்டி கிடைச்சிருக்கும், ஒருத்தருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்கும், ஒருத்தருக்கு வேற விஷயம் கிடைச்சிருக்கும். ஆனா ஆண்கள் கிட்ட போய் கேளுங்களேன், எல்லாத்துக்கும் ஒன்னே தான் கிடைச்சிருக்கும், தூக்கம். நிம்மதியா தூங்கணும், எல்லாருக்கும் நிம்மதி. அவங்களோட எதிர்பார்ப்பே அவ்வளவுதாங்க. எல்லா பெண்கள் கிட்டையும் ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா, நான் நினைச்ச மாதிரி ட்ரெஸ் போட முடியல, நான் நினைச்ச மாதிரி இல்ல. அது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான் அந்த எதிர்ப்பு இருக்கா? இந்த சமூகத்துக்கிட்ட இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லையா? உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இல்லையா? உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இல்லையா? எல்லா இடத்துலயும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கு. கல்யாணத்துக்கு போனா பட்டு புடவை கட்டிட்டு போனோம், அவங்க கேட்கலையே, நீங்க தான் அதை பிக்ஸ் பண்றீங்க, இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு. இந்த எதிர்பார்ப்பு வந்து நம்ம சொந்த பந்தங்கள்ல பெண்களுக்கு எல்லாருக்குமே இருக்குல்ல, ஆண்களுக்கு இப்படிப்பட்ட எந்த எதிர்பார்ப்புமே அவங்ககிட்ட இல்லையே. இல்ல, எதிர்பார்ப்புகள் இல்லைன்னு சொல்லாதீங்க, அவங்களுக்கு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணிக்கணும், வெளியில போகணும், இப்படி நடந்துக்கோ, அப்படிதான் ஓகேங்களா. ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் தான் பெண்கள் கிட்ட அதிகமா இருக்கும். ஆனா ஆண்கள் கிட்ட அப்படி இல்ல. அவர் ஒய்ஃபை பாத்துக்கணும், அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கணும், அவங்க குழந்தைங்களை பாத்துக்கணும், அவங்க அக்கா குழந்தைய பாக்கணும், அவங்க தம்பி குழந்தைய பாக்கணும், அவங்க தங்கச்சி குழந்தைய பாக்கணும், குடும்பமா அனுசரிக்கணும், இதை தாண்டி சொத்தை வேற காப்பாத்தணும். இவங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்க திருப்பி திருப்பி எவ்வளவு தடவை வேணா கேள்வி கேளுங்க, அவங்களோட ஆன்சர் ஒன்னேவா தான் இருக்கும். என்ன வேலை செய்ய சொன்னாங்க, என் மாமியார் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, என்ன டாமினேட் பண்ணிட்டாங்க, என்ன வந்து கேள்வி கேட்க வச்சுட்டாங்க. பிசிக்கல் அபியூசஸ் இருக்கிற சில ஃபேமிலிஸ் கண்டிப்பா இருக்கு. எந்த காலத்திலையும் ஒரு மனைவியை நோக்கியோ, அம்மாவை நோக்கியோ, தங்கச்சியை நோக்கியோ, அக்காவை நோக்கியோ கை ஓங்கும் அதிகாரம் ஆண்களுக்கு எப்பவும் கிடையாது.